அன்பான நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் அறிஞர் அண்ணாவின் சிறுகதையில் செவ்வாழை என்ற கதையினை கேட்கவிருக்கிறோம். இந்த கதை பாருங்க, வழக்கமான ஒரு ஆரம்பம்தான். ஒரு ஊரில் செங்கோடன் அப்படின்னு ஒரு விவசாயி இருக்கிறார். விவசாயி என்றால் சொந்தமாக நிலம் வைத்து உழவு செய்யும் விவசாயி இல்லை. அவர் ஒரு பண்ணையார்கிட்ட பண்ணை விவசாயியாக வேலை செய்கிறார். அந்த செங்கோடன் தன்னோட வீட்டில் ஆசையாக ஒரு செவ்வாழை மரத்தை நட்டு வளர்த்துக்கிட்டு வர்றார். தன்னோட வளர்ப்பு பிள்ளை போல், ஏன் பெற்று எடுத்த 4 பிள்ளைகளை விட அதுதான் முக்கியமான செல்ல பிள்ளையாகவே இருந்தது அவருக்கு. தினந்தோறும் வயலுக்கு போவார், பண்ணையாருக்காக வேலை செய்வார், திரும்பி வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்த உடனே வீட்டுக்கு உள்ளே போக மாட்டார், தோட்டத்தை பக்கமாக போவார். போயிட்டு அந்த செவ்வாழை கண்ணை பார்ப்பார். அந்த கண்ணுக்கு குளிர்ச்சியாக அந்த வாழை மரங்கள் அதெல்லாம் அவருக்கு அப்படியே தன்னுடைய பிள்ளைகள் ஏக்கத்தோடு இருக்கிற மாதிரி அப்படி ஒரு ஏக்கத்தோடு அந்த வாழை மரத்தை நல்லா பார்ப்பார். பார்த்துட்டு அதற்கு தண்ணி விட்டுருக்காங்களா, ஏதாவது ஆடு மாடு கடிச்சிருக்கா, ஒழுங்காக பார்த்துக்கிட்டாங்களா, எல்லாத்தையும் கொஞ்சம் கவனிப்பார். அப்புறம்தான் தன்னோட பிள்ளைகளே அவர் பார்க்க வருவார். இந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமா அந்த செவ்வாழையை வளர்த்து வந்தார். அதில் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, பண்ணையில் போய் வேலை செய்கிறாரு. அவர் பயிர் ஆரம்பத்துலேருந்து கடைசி அறுவடை வரைக்கும் வேலை செஞ்சால் பண்ணையார் எடுத்துக்கிட்டது போக இவரோட உழைப்புக்கு கூலியாக தானியங்கள் வழங்கப்படும். ஆனால் இந்த செவ்வாழை இவரோட வீட்டில் இவர் கையால் நட்டு இவரோட சொந்த தண்ணியை பாய்ச்சி அதோட பலனை பூரா இவரே அனுபவிக்க போகிறார். அதனால் இந்த செவ்வாழை மேலே அவருக்கு அப்படி ஒரு ஈர்ப்பு. அப்புறம் இந்த செவ்வாழையை பற்றிய அந்த பிள்ளைங்கிட்டலாம் சொல்லுவார். பழம் எப்படி இருக்கும் தெரியுமா, சும்மா வீச்சாக இருக்கும். இந்த பழத்தை பார்த்தாலே போதும், சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, கல்கண்டு மாதிரி ருசியாக இருக்கும். எவ்வளோ பெருசு இருக்கும் தெரியுமா, அது உருட்டையா அப்படின்னு இந்த பசங்களுக்கெல்லாம் அந்த பழத்தை பற்றி ஆசை காட்டுவார் பாருங்க. அப்படியே அந்த பசங்கள்லாம் அது ஒரு அமிர்தம் போல், இது கிடைக்க அறியாத ஒரு பொருளாக அப்படியே அந்த பிள்ளைகள், தன்னோட மனைவி குப்பி எல்லாருமே அந்த செவ்வாழை மேலே அவ்வளோ ஒரு ஆசையாக விருப்பமாக இருப்பாங்க. இவர்கள் ஒன்றும் பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைகள்லாம் இல்லை. கடைக்கு போயிட்டு ஆப்பிள், திராட்சை, கமலா, ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் இவரால் தொடர்ந்து வாங்கி கொடுக்க முடியாது. ஆனால் தன்னோட வீட்டில் தன்னோட உழைப்பில் வரக்கூடியது முழுவதுமாக யாரோட பங்கும் இல்லாமல் தனக்காக வரப்போகிறத இந்த செவ்வாழையை பார்த்தா அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இதில் அவரோட பையன் சொல்லுவான், ஒரு சீப்பு முழுசாக எனக்கு தான், நான் தான் ஒரு சீப்பை முழுசாக தின்னுவேன் அப்படின்வான். அந்த எதிர் வீட்டு பையன் அவனோட ஃப்ரெண்டு எல்லப்பன் கேட்பான், டேய் எனக்கு ஒன்றும் தரமாட்டேடா, நான் உனக்கு பொட்டுக்கடலை தந்துருக்குறேன், வெல்லம் தந்துருக்குறேன், கமர்கட்டு தந்துருக்குறேன், முறுக்கு தந்துருக்குறேன், முட்டாய் தந்துருக்குறேன், ஒரு பழம் கொடுறா அப்படின்வான். கரியன் சொல்லுவான், முழுச்சா நான் சாப்பிடுவோம் ஒரு சீப்பை அப்படின்வான். ஆனால் அவரோட பொண்ணு காமாட்சி இருக்கிறாளே சொல்லுவா, நான் அம்மாட்ட கேட்டு ஒரு சீப்பு, அப்பாட்ட கேட்டு ஒரு சீப்பு, 2 சீப்பு சாப்பிடுவோம் நான் அப்படின்னு சொல்லுவா. அப்படியே 3வது பையன் முத்து இருக்கிறான், அவன் சொல்லுவான், ஆளாள் கனவு கண்டுட்டு இருக்காதீங்க, எது எப்போ எப்படிலாம் நடக்கும்லாம் தெரியாது, போ பார்ப்போம் அப்படின்வான். என்னன்னா முத்துக்கு ஒரு ஐடியா, எப்படியாவது திருடியாவது என்ன பண்ணணும், இந்த செவ்வாழை பழத்தை நிறைய சாப்பிட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒரு ஐடியா. இப்படியா இந்த பிள்ளைகளோட குறும்போடு அந்த சேர்ந்து இந்த செவ்வாழையும் இதை கேட்டுக்கிட்டே வளர்ந்துக்கிட்டே வருது. இவர் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது சொல்லுவார் மனைவி கிட்ட, குப்பி ஏதாவது ஆடு மாடு மெரிச்சிட போதே பார்த்துக்கடி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் வெளியில் போவார். இப்படி இருந்தது இவங்களுடைய வாழ்க்கை. இந்த பிள்ளைங்க கேட்பாங்க, பா எப்பப்பா கொலை வைக்கும், எப்பப்பா பூ வரும், எப்பப்பா பழம்பழுக்கும் கேட்பாங்க. முத்து அவர் செங்கோடன் அவர்கள் சொல்லிக்கிட்டே வருவார், பா பருக்கும்பா, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், இன்னும் 2 மாதம்தான், இன்னும் 1 மாதம்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வருவார். இப்படி சொல்லிக்கிட்டே வர சூழ்நிலையில் ஒரு நாள் பார்த்திங்கன்னா அந்த மரம் குலை தள்ளிடுச்சு.
இந்த மரம் கொலை தள்ளனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை அவர் பார்க்குறாரு, பூரிப்பாக பார்க்குறாரு. எப்படி ஒரு பூரிப்பு, அவரோட பூரிப்பு பாருங்கள். நம்மளுடைய பேரறிஞர் அவர்கள் சொல்கிறாரு, அவர் பத்மநாப முதலியார் அப்படின்னு சொல்லி, பரந்தாம முதலியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்ணையார்கிட்ட வேலை செய்கிறார். அந்த முதலியார் வந்து அவங்க மருமகளுக்கு வைரத்திலான நெக்லஸ் வாங்கி போட்டிருக்காரு கழுத்துக்கு. அதை அவர் பார்த்து பார்த்து சந்தோஷப்படுவாராம். அந்த வைரத்தினுடைய பெருமை, அது மருமகளுக்கு அழகாக இருக்கா இல்லையான்லாம் இல்லை, அந்த வைரம் இது ஒரு காஸ்ட்லியான பொருள் அப்படின்றதுல அவருக்கு ஒரு சந்தோஷம். அந்த வைர மாலையை விட இவர் வந்து இந்த வாழை குலையை வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக பார்ப்பார். ஆஹா ஆஹா அப்படின்ட்டு. இவருக்கு நல்லா வாழை முத்தியதுக்கப்புறம் வெட்டி பக்குவமாக பழுக்க வச்சு பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்கணும், குடும்பத்தோடு சாப்பிடணும் அப்படின்னு இவருக்கு ஒரு ஆசை இருந்தது. அங்கே பாருங்கள், ஏழைகளுடைய கனவு, ஏழைகளினுடைய செல்வம் என்றைக்குமே ஒரு சுரண்டலுக்கு ஆளாகும். இப்படி தான் இந்த பரந்தாம முதலியார் அவரோட மருமகள் விஜயாவுக்கு பிறந்தநாள் வருது. இந்த பிறந்தநாளுக்காக சிறப்பாக ஒரு அபிஷேகம் பண்ணிடுவோம் கோயிலில், அதை கொண்டாடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி கணக்கு பிள்ளை சுந்தரம் அவர்களை வந்து கூப்பிட்றார். சுந்தரத்தை கூப்பிட்டு ஒரு பட்டியல் எழுத சொல்கிறார். என்னென்னலாம் வாங்கணும், கோயிலுக்கு தேவையான பொருள் ஐயர்கிட்டையும் முன்னாடியே சொல்லி வை அபிஷேகத்துக்குன்னு சொல்லிடுறார். இவர் பட்டியலிட்டுக்கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் லிஸ்ட்டில் வருது. வாழைப்பழம்னே கணக்கு பண்ண சொல்கிறாரு. ஏங்க இப்போல்லாம் எவங்க நல்ல வாழைப்பழம் விற்கிறான், வெறும் பச்சை நாடாக தான் கிடைக்குது கடையில். அதுக்கு பண்ணையார் சுந்தரம் சொல்கிறாரு, பண்ணையார் பரந்தாமன் முதலியார் சொல்கிறாரு, என்னப்பா பச்சை நாடாக கிடைச்சா என்ன, வாங்கி அதிக வையா அப்படின்றாரு. ஆனால் சுந்தரத்துக்கு அந்த செங்கோட வீட்டில் இருக்கிற செவ்வாழை மேலே ஒரு கண். அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, ஐயா நம்ம செங்கோட வீட்டில் வந்து நல்ல முத்தன ஒரு தார் இருக்குது செவ்வாழை, அதை கொண்டு வந்து அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணால் நல்லா அம்பாளுக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாரு. யாருக்கு சந்தோஷம் பாருங்கள். இப்படி சொன்ன உடனே சரிப்பா அப்படியே செய்கின்றார். இந்த சுந்தரமும் வந்து செங்கோடங்கிட்ட இந்த செவ்வாழை பற்றி சொல்கிறார். இதை போல் நம்ம ஆண்டை கேட்குறாரு கொடு அப்படின்றார். இவர் செங்கோடனுக்கு அப்படியே ஒரு நிமிஷம் கிருகிருன்னு வந்து போச்சு. அவருக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. துக்கம் அவருக்கு தொண்டையை அடைக்குது. அவர் ரொம்ப மனவேதனையோட தன்னோட துண்டை எடுத்து கண்ணீரை பசங்களுக்கு தெரியாமல் தொடச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாழை குலையை வெட்டிடுறாரு. வெட்டின உடனே பிள்ளைகள்லாம் பா இதை தொட்டு பார்க்கட்டுமாப்பா அப்படின்னு கிட்ட வராங்க. இது பிள்ளைகள் வந்தாலும் செங்கோட வந்து இல்லைப்பா இது நம்ம பண்ணையார் வீட்டுக்கு வேணுமா, அவங்க வீட்டில் விசேஷமா அப்படின்னு சொல்லுவார். இதை கேட்ட உடனே பிள்ளைகள்லாம் நமக்கு இல்லையான்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிடுவாங்க. இவருக்கும் அழுக வரும். இருந்தாலும் வேறு வழி கிடையாது. பண்ணையாரை கேட்டுட்டாரு, நம்ம இத்தனை காலம் அவர் உப்பை தின்னு வளர்ந்தவனாச்சே, நம்ம கொடுக்கலன்னா பழிச்சொல்லுக்கு ஆளாயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணையார் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு கொடுத்துட்றாரு. கொடுத்தவர் பாருங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு மனசே இல்லை. ஏன்னா இன்றைக்கி அவங்க வீடு வந்து ஒரு சாதாரண வீடாக இல்லை, அது ஒரு துக்கம் நிகழ்ந்த ஒரு வீடாக அதை சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாருன்னா நம்மளுடைய பேரறிஞர் அதை ஒரு இழவு வீடு போல் காட்சியளித்து தான். அந்த சூழலை வந்து அவர் பிள்ளைகளோட கண்ணீரையும் அவங்களுடைய சோகத்தையும் பார்க்கறதுக்கு மனசு இல்லாமல் மனுஷன் வீட்டை விட்டு வெளியிலே இருந்துடுறாரு. வெளியிலே இருந்துட்டு பிள்ளைகள் எல்லாம் நல்லா அயர்ந்து தூங்கினதுக்கப்புறம் தன்னோட வீட்டுக்கு வர்றார். பார்த்தா அந்த சோக காட்சியாக அந்த வீட்டையே பார்க்குறாரு. பார்த்துட்டு அவரும் அமைதியாக தூங்கிடுறாரு. அதை பண்ணையார் வீட்டில் பூஜைகள்லாம் நடக்குது 2 நாட்களில். இந்த மூத்த பையன் கரியை மட்டும் எனக்கு பழம் சாப்பிட்டே ஆகணும்னு ரொம்ப அடம் பிடிக்கிறான். இவர் எவ்வளோ சமாதானம் சொல்கிறாரு, இல்லைப்பா 1 மாதம் பொறுத்துக்க, அடுத்த கல் கொலை தள்ளிடும், அது நமக்கு தான் அப்படின்ட்டு. ஆனால் பையன் கேட்கல, ரொம்ப அடம் பிடிக்கிறான். அப்புறமேட்டு செங்கோடனுடைய மனைவி குப்பி ஒரு காலனாவும் கொடுத்து, தம்பி போயிட்டு கடையில் நீ போய் வாங்கி சாப்பிட்றா அப்படின்னாங்க. கடைக்கு போனால் கடையில் செவ்வாழை சீப்பு தொங்குது. எப்படி கடைக்கு செவ்வாழை வந்தது தெரியுங்களா? கணக்கு பிள்ளை இருந்தார்ல சுந்தரம், அவர் என்ன செஞ்சாருன்னா பண்ணையாருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே இவருக்கு தேவையான சில வாழை சீப்புகளை எடுத்துக்கிட்டார். அதில் 4 கடைக்கு விற்றுட்டார். அந்த வாழை சீப்பு தான் இப்போ கடையில் ஜோராக தொங்கிட்டு இருக்கு.
காலனாவை கொடுத்து ஒரு பழம் கேட்குறான் கரியன். ஆனால் கடைக்கார் சொல்கிறாரு, செவ்வாழைடா இது, சும்மா இல்லை, காலனாவுக்கு கிடைக்குமா, உரணை எட்டுவா போடா அப்படின்றார். கொடுத்த காலனாவுக்கு வறுத்த கடலையை வாங்கிக்கிட்டு சோகமாக சாப்பிட்டுக்கிட்டே போகிறான் கரியன். இப்படி ஏழைகள் நினைக்கக்கூடியது அவங்களுக்கு ஒரு எட்டாக்கனியாக தான் இருக்குது. அந்த சூழ்நிலை வீட்டுக்கு போகும்போது பார்த்தா அப்பா அந்த மரத்தையே முழுசாக வெட்டிடுறாரு. ஏற்கனவே தாரை வெட்டியாச்சு, இப்போ மனசை முறுத்தாக வெட்டி எடுத்துகிட்டு போகிறாரு. கரியன் கேட்குறான், ஏம்பா இதுவும் ஆண்டைக்கு கொடுக்க போறியாப்பான்னு. தம்பி இல்லைடா, நம்ம பார்வதி பாட்டி செத்து போயிட்டாங்கல்ல, அதனால் அவங்களுக்கு பாடை கட்டுறதுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்துன்னு போகிறோம்டா இந்த வாழை மரத்தை வெட்டி அப்படின்றாரு. அந்த வாழை மரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே பாடையில் கட்டியாச்சு, அதோட அலங்காரத்துக்காக வளைவாக கட்டி வச்சுட்டாங்க. இப்போ அந்த பாடையை சுற்றி ஊரே அழுகுது. செங்கோடன் அவனுடைய குமுறல், இன்றைக்கி ஊரே அந்த பாடையை சுற்றி அந்த செவ்வாழை மரத்தை சுற்றி அழுகுது. இப்போ கரியன் பெருமையாக சொல்கிறான், அந்த பாடையில் கட்டியிருக்கிறாங்கல்ல அந்த செவ்வாழை மரம் ஏது தெரியுமா, அது எங்கள் வீட்டு மரம் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்குறவங்ககிட்டலாம் கரியன் வந்து பெருமையாக சொல்கிறான். அதே போல் இந்த குலையை வந்து பண்ணையார் எடுத்துக்கிட்டாரு, மரத்தை வந்து பாடைக்கு நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவனுக்கு இது ஒரு பெரிய துக்க சம்பவமாக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்மளுடைய பேரறிஞர் அவர்கள் இந்த கதையை எப்படி முடிக்கிறார் பாருங்கள். பாவம் சிறுவந்தானே, அவன் என்ன கண்டான், செங்கோடனின் செவ்வாழை தொழிலாளர் உலகில் சர்வசாதாரண சம்பவம் என்பதை. இது சர்வ சாதாரணமாக நடக்கக்கூடியது. தொழிலாளர் உலகத்தில் அவர்களுடைய உழைப்பு எப்படி வேண்டுமானாலும் சுரண்டப்படலாம். இது 1/5/1949 திராவிட நாடு இதழில் வெளிவந்த கதை. ஆனால் 49 இல்லைங்க, இன்றைக்கி நாம் 2025 இருக்கோம். இன்று வரை உழைப்பாளிகளின் உழைப்பு சுரண்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. பண்ணை அடிமை என்ற பெயரில் அல்ல, ஒப்பந்த தொழிலாளர்கள் என்ற பெயரில் இன்று வரை உழைப்பாளர்களின் உழைப்பு சுரண்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. அதற்கான தீர்வு கிடைக்கும் நாளை எண்ணி இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று அவர்கள் வாழ்வில் ஒரு விடியல் வருமோ தெரியவில்லை.